தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரபல ஊடக பொறுக்கி அரவிந்தாக்ஷன் இருக்கா இல்லையா, அவ இந்த கச்சத்தீவு விவகாரத்துல இருக்கக்கூடிய உண்மையா நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தான். அதனால அவன் இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறான். டேய் அரவிந்தாக்ஷா, நீ பட்ட அவமானத்துக்கு 6 நாள் அரசாங்க விடுமுறையே விடலாம் போலயே, அந்த அளவு அசிங்கப்பட்டிருக்க. எப்படா இவ்வளவு அசிங்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம வெளியே சுத்துற? இந்த விவகாரம் பத்தி நிறைய மேட்டர்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக ஹிந்து என்றாம் இருக்கார் இல்லையா, அவரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி பப்புஜி அவர்களையும் ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. இந்த மேட்ரு செம ஃபன்னா இருக்கும். அது குறித்தும் நம்ம பாத்திரலாம். நெக்ஸ்ட் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் மேட்ரு இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வந்த ஒரு செய்தியில நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இந்த அதிமுக காரங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலை செஞ்ச தரமான சம்பவம் என்னன்னா, இந்த கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுக்கும் போது மத்திய அரசும் மாநில அரசும், தமிழகத்துடைய மாநில அரசும் என்ன மாதிரியான அரசு எல்லாம் செஞ்சாங்க, எது மாதிரியான கேம் பிளே எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விவகாரத்தை ஆர்டிஐ மூலமா வெளியே கொண்டு வந்தாரு. இந்திரா காந்தி அவர்களும் கலைஞர் அவர்களும் அந்த காலகட்டத்துல என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படி தமிழக மீனவருடைய வாழ்க்கையை ஆபத்துக்குள்ளாக்குனாங்க, மாநில அரசு திமுகவுடைய அரசு எப்படி அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு அந்த டைம்ல இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி அவங்க கேட்டாங்க அப்படிங்கிற பல விவகாரங்களை நம்முடைய அண்ணாமலர்கள் போட்டு உடைச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அது எல்லாமே கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் தான். அது எல்லாத்தையுமே நம்முடைய அண்ணாமலர்கள் ஆர்டிஐ மூலமா வெளியே கொண்டு வந்திருந்தாரு. தமிழகத்துல திமுக நடத்தின நாடகத்தையும் மத்தியில நேருவோ இந்திரா காந்தியோ என்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய அண்ணாமலர்கள் பப்ளிக்கா போட்டு உடைச்சாரு. அப்பவே இங்க இருக்கக்கூடிய உத்தம சீலர்கள் என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு கிளாசிஃபைடு டாக்குமெண்ட், அது எப்படி நீங்க பப்ளிக்கா வெளியிடலாம், இது அயோக்கியத்தனமான அரசியல் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எப்படி கச்சத்தீவு தாரை வார்த்தை கொடுத்ததை பத்தி இவங்க எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா அந்த கச்சத்தீவு தாரை வார்த்தை கொடுக்கும் போது நடந்த அரசியலை குறித்து உண்மையான விஷயங்களை வெளியே கொண்டு வந்தா இது அயோக்கியத்தனமான அரசியல்னு சொல்வீங்களா? யார் சார் நீங்களாம்? எங்கிருந்து சார் வரீங்க? ஆனாலும் இவங்களால கலைஞர் செஞ்சது தப்பு, இந்திரா காந்தி செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியல. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க இந்த முரட்டு முட்டு ஊபிஎஸ்கள் இருந்து இந்த முரட்டு முட்டு ஊடகவாதிகள் வரைக்கும். அண்ணாமலர்கள் செஞ்ச இந்த ஒரு தரமான சம்பவத்தினால பல பேர் ட்ரிகர் ஆயிட்டாங்க. பல ஊடக பொறுக்கிகளும் ட்ரிகர் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊடக பொறுக்கி ஜந்து தான் இந்த அரவிந்தாக்ஷன். இந்த அரவிந்தாக்ஷன் இந்த சத்தியம் சேனல்ல தான் வேலை பார்க்கறான். அந்த பொறுக்கி பையன் எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ, இந்த கச்சத்தீவு விவகாரத்துல எவ்வளவு அவதூறுகளை பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை இப்ப வரைக்கும் பரப்பிட்டு வந்துட்டு இருக்கான். பட் எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கவே இல்லை. மறுபடியும் அவ அசிங்கப்பட்டு தான் நிக்கிறான். அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு இப்ப வரைக்கும் பல பட்டுகளை பட்டுட்டு தான் அவன் நின்றுட்டு இருக்கான். மனசுல பெரிய ஏதோ இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட் நினைப்பு. இவன் கவர் பண்ண எல்லா ஸ்டோரியுமே ஸ்டோரி தான் சொல்லி அடக்கி உட்கார வச்சுட்டாங்க. பாவம், இவன் செஞ்ச காரியம் இது வரைக்கும் உருப்படியா ஏதாச்சும் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கா? இல்ல. இவன் எடுத்த எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரமானது எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு, எல்லாரும் மத்தியிலுமே எப்படி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா இந்த பொறுக்கி ஊடகவாதி அரவிந்தாக்ஷன் என்ன தெரியுமா பண்ணா, இங்க நடக்கிற விஷயங்கள் இதை பத்தி எல்லாம் அவன் பேசவே இல்லை. இவன் என்ன பேசிட்டு இருந்தானா, குஜராத்ல பல டன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க, அதானி துறைமுகத்துல பல டன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க, இந்த விவகாரத்துல பல பாஜக தலைகள் ஈடுபட்டு இருக்காங்க, பல RSS காரங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுக்களை உருட்டிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே இதுல லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா பரதேசி, இங்க எவ்வளவு பெரிய மேட்டர்லாம் நடக்குது, இதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியாதா? குஜராத் மட்டும்தான் இவன் கண்ணுக்கு தெரியுமா? அதுவும் அதானி, அம்பானி, மோடி, அமித்ஷா இவங்களா மட்டும்தான் இவன் கண்ணுக்கு தெரிவாங்களா? ஏன்டா இப்படி இருக்க? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்துல இவன் பண்ணா பாத்தீங்களா அல்டாஷங்கள், அதை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு சில நியூஸ் கட் நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுற, தயவுசெய்து பாருங்க. இதுக்கப்புறமா நாம இவன் பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள், துயரங்கள், துன்பங்கள் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. பாஜகவின் தேர்தல் ஆதாயத்தில் தில்லு முள்ளு, கச்சத்தீவு ஆர்டிஐ தகவலில் மெகா மோசடி, வெளியுறவுத்துறையின் முறைகேடு அம்பலம், மாட்டிக்கிட்டே பங்கு அண்ணாமலை. அண்ணாமலை என்ன உன் கூட வேலை பார்க்கிற ஆளா? அவரு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அவரை பாருங்க எப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இவன் ஜேர்னலிஸ்ட் வேற சொல்லிக்கிறான்.
பாஜகவின் தேர்தல் ஆதாயத்துல தில்லுமுல்லாம். அதாவது இந்த கச்சத்தீவு விவகாரம் இருக்கு இல்லையா, அது வெளியே கொண்டு வந்தது பாஜக இந்த தேர்தல் ஆதாயத்திற்காக. அந்த ஆர்டிஐ தகவல் இருக்கு இல்லையா, அதுவும் மிகப்பெரிய ஸ்கேமு. நம்முடைய வெளியுறவுத்துறை இருக்கு பாருங்க, நம்முடைய ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் தப்பான வேலைகள்லாம் பண்றாரு, அண்ணாமலை அவர்களுக்கு ஒத்து உதுற மாதிரி அவருக்கு ஜிங்சாக் போடுற மாதிரியான விஷயங்கள் அவர் செய்யறாரு, இவங்க எல்லாருமே ஊழல் பண்றாங்க, ஊழலா இல்ல இவங்க எல்லாருமே முறைகேடு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நியூஸ் கவர் பண்ணிருக்கான். இது 2 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா, இன்னொன்னு போடுறேன், அதையும் பாருங்க. கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்த பாஜக, வசமாக சிக்கிய அண்ணாமலை மோடி, திருட்டுத்தனமாக ஆர்டிஐயில் தகவல் மோசடி. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியல, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிஐ மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த ஆர்டிஐயே மோசடி, ஆர்டிஐ நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மக்கள் முன்னாடி கொண்டு போறதுக்காக இப்படிப்பட்ட கேடுகட்ட அயோக்கியத்தனமான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பண்றதுக்கு எதுக்குடா உங்களை நீங்க ஜெர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க, வேற ஏதாச்சும் பேரு சொல்லிக்க வேண்டியது தானே? இது மட்டும் கிடையாது, இன்னொன்னு போடுறேன், அதையும் பாருங்க. சத்தியம் செய்தி எதிரொலி, மோடி அண்ணாமலை மீது வழக்கு தொடர காங்கிரஸ் முடிவு. அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸ் மற்றும் திமுக செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தார் இல்லையா, இது இந்த தேர்தல பயங்கரமா இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. அந்த ஒரு காண்டல இந்த அரவிந்தாக்ஷன் இது மாதிரியான விஷயங்களா செஞ்சுட்டு வரான். இவெல்லாம் ஒரு மனுஷன்னு இவன் பண்ண விஷயத்தெல்லாம் மதிச்சு தமிழக காங்கிரஸ் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி எடுங்க எடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வழக்கு தானே போடுங்க, உண்மையாலே நீங்க வழக்க போடுங்க, அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் இன்னமும் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வழக்கு போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதோடைய எக்ஸ்டெண்ட் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம திமுகல வில்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் எம்பின்னு நினைக்கிறேன், அவரும் பாத்தீங்கன்னா இந்த சில்ட்ரா பையன் அரவிந்தாக்ஷனுடைய பேச்சை கேட்டு விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்க சைட்ல போடுறேன், அதையும் பாருங்க. அண்ணாமலை வெளியிட்ட ஆர்டிஐ தகவல் போலி என்பது நிரூபணமாகி உள்ளது. எப்படி நிரூபணமாச்சு? அவன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி. அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் ஒரு விஷயத்த சொல்றானா அது அண்ணாமலை சொன்னது பொய்ன்னு ஆயிடுமா? ஆர்டிஐ மூலமா வெளியே கொண்டு வந்த இந்த விஷயமானது பொய்ன்னு அவன் சொல்றான், ஆர்டிஐயே பொய்ன்னு சொல்றான். அதை தூக்கிட்டு பெரிய பெரிய தலைவர்கள் இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறானது. சரி, அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. கச்சத்தீவு குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஆர்டிஐ தகவல் தற்போது உண்மை இல்லை என நிரூபணம் ஆகியுள்ளது. எப்படி அதை சொல்றீங்க? அதுதான் செம ஜோக்கா இருக்கும், அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். 1976 எந்த பகுதியும் இலங்கைக்கு கொடுக்கப்படவில்லை என 2015 பிரதமர் மோடி அரசால் விடப்பட்ட மற்றொரு ஆர்டிஐ தகவலில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை தெளிவாக கூறியுள்ளது. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, கச்சத்தீவை யாருக்கும் தாரை வார்த்தை கொடுக்கவே இல்லை சொல்ல வராங்களா? சரி, இதை பாருங்க. இது போன்ற தகவல்களை வெளியிட்டு அரசாங்க பதிவேடுகளை திருத்த முயற்சிப்பது கிரிமினல் குற்றங்களில் வராதா? இது தேர்தல் விதிமுறை மீறல் இல்லையா? காவல்துறை இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவா போட்டிருக்காரு. இந்த அரவிந்தாக்ஷன் சொன்னா பாருங்க, அந்த விஷயத்தெல்லாம் வச்சு திரு பி வில்சன் அவர்கள் அப்படி ஒரு பதிவா போட்டிருக்காரு. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு விவகாரம் குறித்து ஆர்டிஐ போட்டிருந்தாரு. அதை அபிஷியலா ரிலீஸ் பண்ணது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா, இந்த அறவைக்காடு பொறுக்கிய அரவிந்தாக்ஷன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான், தொடர்ந்து இத மாதிரியான அவதூறுகளை பரவிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க போடுற அதை பாருங்க. அன்புள்ள டிஓஐ அருண்ராம், ஐ திங்க் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சீஃப் நினைக்கிறேன், கடந்த 31/3/2024 மற்றும் 1/4/2024 ஆகிய 2 தேதிகளில் கச்சத்தீவு தொடர்பான கட்டுரை வெளியிட்டதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்துள்ள அயோக்கியத்தனம் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? உங்களது அலுவலகத்தில் பணியாற்றும் திவாகர், அகிலேஷ் சிங் எனும் 2 செய்தியாளர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக பிஜேபியுடன் இணைந்து அரசியல் சதி திட்டம் தீட்டியுள்ளனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜக தீட்டிய அரசியல் ஆதாய சதி திட்டத்திற்கு இப்படி வெளிப்படையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா உதவியது தவறொன்றும் இல்லை. இப்படி மானங்கெட்ட வேலைகளை சில நேரங்களில் செய்துதான் ஆக வேண்டும். என்ன வித்தியாசம் என்றால், சில ஊடகங்கள் சாதாரண செய்திகளையே மானங்கெட்டு வெளியிடுவர், அதாவது இவனே சொல்லிக்கிறான். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர்கள் ஒரு கட்டம் மேலே சென்று தேச துரோக செயலுக்கே வெளிப்படையாக உதவி செய்துள்ளனர். தேச துரோகம் பத்தி எந்தெந்த நாயெல்லாம் பேசுது பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் எம்ஏவில் பணியாற்றாத ஒரு நபரின் பெயரில் மோசடியாக கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்களை சட்டவிரோதமாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அண்ணாமலைக்கு வழங்கியுள்ளது என நன்கு தெரிந்த பிறகும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அமைதியாக கடந்து செல்வது அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்துள்ள பித்தலாட்டத்தை கண்டும் காணாமல் கடந்து செல்வது உங்களுக்கு சரியென தோன்றுகிறதா?
டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறித்து எனக்கு மிக பெரும் மரியாதை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு எதிராக தீட்டப்பட்ட அரசியல் ஆதாய சதி திட்டத்திற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அடிமை சேவகம் செய்யும் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. ஏண்டா பொறுக்கி பையல, நீ திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்யறது தப்பு கிடையாது, ஆனா அவங்க செய்யறது தப்பா? அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி செய்யவும் இல்ல. ஆர்டிஐ டாக்குமெண்ட்ஸ அவங்க ஆர்டிகல்ஸ ரிலீஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுக்கு இவன் என்னன்னா பேச்சு பேசுறான் பாருங்க. அதை விட எம்இஏவின் சட்டவிரோத செயலை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற நாளிதழுக்கு கொஞ்சமும் அழகில்ல. ஏண்டா யாரா நீ இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? நீ யாரா ஃபர்ஸ்ட்? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ எல்லாம் இத பத்தி எல்லாம் பேசலாமாடா? மேட்ரு என்னன்னா இதுதான். கச்சத்தீவு விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது பொய். ஆர்டிஐ பெற்ற அஜய் ஜெயின் என்ற நபர் இல்லவே இல்லை என்றெல்லாம் போலி செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது என்னன்னா, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அது இந்த அஜய் ஜெயின் அப்படின்ற ஒரு நபர் தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அஜய் ஜெயின் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லவே இல்லை, அப்படின்ற ஒரு நபர் இல்லவே இல்லை, அவரு போஸ்டிங்லே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடக பொறுக்கிகள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆர்டிஐ பெற்ற அஜய் ஜெயின் அவர்களின் பெயரும் ஆவணங்களும் அரசு வலைத்தளத்தில் உள்ளது. இதற்கு மேலும் இவர்களின் பொய் செய்தி பலிக்க போவது கிடையாது. அதாவது அஜய் ஜெயின் அப்படின்ற ஒரு நபர் இல்லைன்னு இவனுங்க சொன்னாங்க இல்லையா, அது பொய். அஜய் ஜெயின் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு, உண்மையிலேயே அப்படி ஒரு நபர் இருக்காரு, அவரு அந்த ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. இதை சரியா இவனுங்க பார்க்கல, அதை பத்தி ரிசர்ச் பண்ணல. ரிசர்ச் பண்ணாம அறகுறையா ரிசர்ச் பண்ணி இப்படி தற்கூரித்தனமா பேசி இப்படி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறானுங்க. அஜய் ஜெயின் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு, அவர் போஸ்டிங்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை நம்ம பசங்க காட்டுனதுக்கு அப்புறமா இந்த பொறுக்கி பையன் இந்த அரவிந்தாக்ஷன் எப்படி பல்ட் அடிக்கிறான்றதை மட்டும் பாருங்க. அஜய் ஜெயின் என்ற நபர் அண்டர் செக்ரட்டரி என ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவனுங்க பதிவிடும் புகைப்படத்தில் எஸ்ஓ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் என்ஜிஓ மேட்டர்ஸ் பார்க்கும் நபர் எதற்காக ஸ்ரீலங்கா விவகாரம் தொடர்பான ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். இந்த பித்தலாட்டம் கும்பலை நிச்சயம் நீதிமன்றத்தில் நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுக்கி பையன் சொல்லுகிறார். இந்த மேட்டருக்கு நம்முடைய பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு. முதலில் அஜய் ஜெயின் என்ற நபர் போலி என்றார், தற்போது அவர் அண்டர் செக்ரட்டரியில இல்லை என்கிறார். முன்னுக்கு பின் முரணாக தான் பரப்பிய போலி செய்தியை முழு சோற்றில் மறைக்க முயல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாகரீகமா திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த கருத்தை ரீட்வீட் பண்ண இந்த பொறுக்கி பையன், இந்த பொறுக்கி ஊடகவாதி அரவிந்தாக்ஷன் எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கான் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. சார், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏண்டா உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அண்டர் செக்ரட்டரியில இல்லை என்றாலே போலித்தானே. அப்புறம் அண்டை நாடு விவகாரங்கள் தொடர்பான கேள்விக்கு விஜிலன்ஸ் டிவிஷன் எதற்காக பதில் கொடுத்தது? அரசாங்கம் ஒன்றும் உங்க வீட்டு அடுப்பாங்கரை கிடையாது, எவ எதை வேணா தூக்கி கொடுக்க, அதற்கு ஒரு முறை இருக்கிறது, பதட்டப்படாம இருங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கான். இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இந்த டாக்குமெண்ட் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பிரச்சனையா, இல்ல டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையா? டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைதான்றத இவனே ஒத்துக்கிறான் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்குமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்களை குறித்து இவன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். அந்த டாக்குமெண்ட்டை எப்படி அவர் தூக்கி கொடுக்கலாம், அந்த டாக்குமெண்ட் எப்படி இவர் தூக்கி கொடுக்கலாம், அவருக்கும் இதுக்கும் சம்மதமே கிடையாது, அவர் எதனால இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிடுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் உளறிட்டு இருக்கானே தவிர அதுல சொன்ன விஷயத்த இவன் பேசுறானா? பேச மாட்டேங்கிறான். பேசவே மாட்டேன்றான், வாயே திறக்க மாட்டேங்கிறான். இந்த பொறுக்கி பைய உருட்டின விஷயங்கள் எல்லாமே பொய், இவன் புழுகுறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதை ஒப்பேத்துறதுக்கு என்னென்னலாம் சொல்றான் பாருங்களேன். கடைசியில ஒரு அந்தர்பல்ட்டி ஒண்ணு அடிச்சான் பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. இத பாருங்க. அஜய் ஜெயின் என்பவர் காலையில் செக்ஷன் ஆபீசர், மாலையில் அண்டர் செக்ரட்டரி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எம்இஏ வரலாறு காணாத தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஊடக பொறுக்கி அரவிந்த் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அஜய் ஜெயின் அப்படின்ற ஒரு நபர் இல்லவே இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறமா நம்மளுடைய சங்கிகள் உடனே எல்லா ஆதாரத்தையுமே எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இந்த அஜய் ஜெயின் அப்படின்ற நபர் அண்டர் செக்ரட்டரியில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்ன சொல்றான், வெப்சைட்ல இப்பதான் இவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க, எம்இஏ இப்பதான் அப்டேட் பண்ணி நம்மள ஏமாத்துறாங்க, இது அவங்களுடைய சதி வேலை அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பெணாத்துறான். இந்த அறவேக்காடு அரவிந்தாக்ஷன் மாதிரியான ஆட்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கச்சத்தீவு விவகாரத்துல அந்த கோர் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, காங்கிரஸ் மற்றும் திமுக செஞ்ச விஷயங்கள், இது குறித்தெல்லாம் இவனுக்கு பேசுறதே கிடையாது. இந்த டாக்குமெண்ட் கொடுத்தது யாரு? இவங்களுக்கு அந்த ஒரு அதிகாரமே கிடையாது.
ஏன் இது மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க? அவங்களுக்கு இது மாதிரி செய்யறதுக்கான ரைட்ஸே கிடையாது. ஒரு க்ளோஸ்ட் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டை எப்படி இவங்க பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணலாம்? இத மாதிரிலாம் தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேய், கோர் என்ன? இந்த காங்கிரஸ் திமுக என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு உனக்கு திராணியே கிடையாது. அதை பத்தி வாயை திறக்காம என்னடா என்னென்னத்தையோ உளறிட்டு வந்துட்டு இருக்க. பெரிய துப்பறிவால புலி மாதிரி இந்த இத்து போன டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு 2 நாளா திரிஞ்சிட்டு இருக்கு இந்த தற்குறி. இதுக்கு போய் நம்முடைய ஊபிஎஸ்களும் டயர்ஸ்களும் அப்படி சிலரே விட்டுறிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஊடக பொறுக்கி செஞ்ச காரியத்தினால என்ன ஆயிருக்கு? திமுக காங்கிரஸ் மக்களுக்கு செஞ்ச துரோகம் நிரூபணமா இருக்கு. 200 ரூபாய் கொடுத்து வயிறு முட்டை சோறு போட்டு உன்னை வளர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடா தற்குறின்ற மாதிரி நம்முடைய ஊபிஸ்களே இந்த அரவிந்தாக்ஷன் மூஞ்சில காரி துப்புறாங்க. அடுத்து பார்க்க போறது செம்ம ஃபன்னா இருக்கும். இத பாருங்க. Don't miss this invitation to a civil and meaningful debate on issues that matter in this election and beyond. An invitation from 3 of us that has been just delivered to the PMO and to Mr. Rahul Gandhi's office. அதாவது ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி பப்புஜி அவர்களையும் இவரு கூப்பிட்டிருக்காரு. இது குறித்து இன்னொரு நியூஸ் கார்டு ஒன்று போடுறேன். அது பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். பொது விவாதத்தில் பங்கேற்க மோடி ராகுலுக்கு அழைப்பு. காங்கிரஸ் பாஜக என இரு கட்சிகளும் தேர்தல் பரப்புரையில் ஒருவரை நோக்கி ஒருவர் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். ஆனால் அவற்றுக்கு பதில் கிடைப்பது இல்லை. மாறாக ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மக்களுக்கு உங்கள் பதில்கள் சென்று சேரும் வகையில் ஒரு பொது விவாதத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என கோருகிறோம். இதை நீங்கள் ஏற்பீர்கள் என்று நம்புகிறோம். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி லோகூர், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி AP ஷா, மூத்த பத்திரிகையாளர் என்ராம் ஆகியோர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு அழைப்பு. இல்ல, எனக்கு புரியல. இவங்க எல்லாருமே மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்களுடைய திட்டங்களுக்கு குறித்து எல்லாமே அவங்க பேசிடுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க, ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு, இது மாதிரியான விஷயங்களை மக்களை நேரடியா சந்திக்கும் போது அவங்களே நேரடியா சொல்ல போறாங்க. இதுல இது மாதிரியான டிபேட் வச்சு ஒரு 40 சேனல் கவர் பண்ணி அதை 400 விதத்துல இவங்களுடைய ப்ரொபகண்டா ஊடகங்கள் எழுதி தள்ளுறதுக்கு எதுக்கு அவங்க எல்லாம் வரணும்? இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவங்க வருவாங்க வரமாட்டாங்க அது 3வது பட்சம். ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் யாரு, எதனால இவங்க இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த ஹிந்து என்ராம் மாதிரியான ஆட்கள் பற்றி நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஹிந்து என்ராம் இருக்காரு இல்லையா, அவரு தீவிர கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. அவரை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவரை பத்தி நான் புதுசா சொல்லணும்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சைனாலருடைய கம்யூனிஸ்ட் அவங்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது அந்த கொண்டாட்டத்தை இங்க கொண்டாடினவர் தான் திரு ஹிந்து என்ராம் அவர்கள். அவருடைய பத்திரிகையில இந்த சைனா செலிப்ரேட் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் போட்டு பெரிய பெரிய விளம்பரம் எல்லாம் போட்டிருந்தாரு. இப்படி சைனாவுடைய விசுவாசியான இவரு ராகுல் காந்திக்கு எப்படி ஜிங்சாக் போடுவாரு, காங்கிரஸ்க்கு எப்படி முட்டு கொடுப்பாரு அப்படிங்கறத கூட நம்ம நிறைய இடங்களை பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டவர் இப்படி மோடிஜி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கூப்பிடுறாருன்னா அதுல கண்டிப்பா பல உள்நோக்கங்கள் இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த ஒரு கேள்வியை நான் எப்படி விட்டேன்னு தெரியல, அதை நான் இப்ப கேட்டுறேன். நம்முடைய மோடிஜி அவர்கள் இப்போ பிரதமரா இருக்காரு, அடுத்தும் அவர் தான் பிரதமரா ஆக போறாரு. ஆனா ராகுல் காந்தி யாரு? ராகுல் காந்தி யாரு? அவர் ஒரு சாதாரண MP. அவரு எதிர்கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. மோடிக்கு எதிராக ஒரு டிபேட்ல ஒருத்தர் கலந்துக்கிறாருன்னா அட்லீஸ்ட் அவரு PM கேண்டிடேட்டாவாச்சு இருந்திருக்கணும். அவர் PM கேண்டிடேட்டா கிடையாது. அவர் தான் PM கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்களேன். எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நாங்க இந்த கூடையில இல்லைங்க சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. எதிர்கட்சி என்னங்க எதிர்கட்சி? சொந்த கட்சியில இருக்கிறவங்களே நம்முடைய பப்புஜி அவர்களை பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாங்கன்னா அவங்களே ஓடி போயிடுவாங்க. அந்த ஒரு லட்சணத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி நீங்க பிரதமர் அவர்களுக்கு ஈக்குவலா, மோடி அவர்களுக்கு ஈக்குவலா கொண்டு வந்து நிறுத்த பாப்பீங்க? புரியல. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. யூடியூப் சேனல்களை கட்டுப்படுவதற்கான தகுந்த நேரம் இது. சென்னை உயர்நீதிமன்றம். நேர்காணல் தர வருபவர்கள் அவதூறான கருத்துக்களை கூற தூண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும். முன்ஜாமீன் கோரிய யூடியூப் சேனல் நிர்வாகி பிலிக்ஸ் ஜெரால்ட் மனு மீது நீதிபதி குமரேஷ் பாபு கருத்து. அதாவது இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த முக்கியமா இந்த ரெட்பிளிக்ஸ் மாதிரியான சேனல்கள்ல அவதூறு பரப்பக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். சோ இத மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய சேனல்கள் மீதும் நீங்க முதல் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. நம்முடைய பிலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவரு முன்ஜாமீன் வேற போட்டிருக்காராமா. அந்த மனுவை தள்ளுபடி வேற பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை தொடப்பக்கட்டையால் அடிக்கிறதுக்கும் செருப்பால் அடிக்கிறதுக்கும் பல பெண்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க,
உண்மையாலேயே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தா காசு கொடுப்பாங்க, ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா இத மாதிரி ஒருத்தவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை திட்டுறதுக்கும், இத மாதிரி தொடப்பக்கட்டை செருப்பால அடிக்கிறதுக்கும் பெண்களுக்கு காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க. என்னத்த சொல்றது? அடுத்து இத பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முரட்டு முட்டு ஊப்பி என்ன சொல்லிருக்குன்னா, சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகும் போது பிஎஸ்என்எல்லில் 7G வந்திருக்கும். விராட் கோலியின் மகள் ஆர்சிபி மகளிர் அணிக்காக கோப்பை வாங்கி இருப்பார். திருவண்ணாமலையில் விமான நிலையம் தொடங்கப்பட்டு இருக்கும். ராகுல் காந்தி மூன்றாவது முறையாக பிரதமராகி இருப்பார். அண்ணாமலை சிறையில் 10 ஆண்டுகள் கழித்திருப்பார். இந்த ஊப்பியோட இமேஜினேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. இவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல வாழ்றானுங்க போல. இதுக்கு நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ அப்போ இன்பநிதி மகனுக்கு கழுவி விட்டுட்டு இருப்பதானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அப்புறம் நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அது குறித்து நான் தனியா ஒரு வீடியோ ஒன்று பண்றேன். இந்த டுபாக்கூர் சங்கர் விவகாரம் குறித்து நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் தொடர்ந்து அந்த விவகாரத்திற்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காரு. காவல்துறைக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காரு. இந்த டுபாக்கூர் சங்கருக்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காரு. அதனாலேயே இந்த அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கு எதிராக அவரை வசைப்பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, அந்த அதிமுக காரங்களையும் புரட்டி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது குறித்து நம்ம அப்புறமா தெளிவா பார்க்கலாம். கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. 3 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி? திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு ஆட்சி எப்படி என்பது குறித்து சமூக வலைதளங்களில் சாணக்கியா எழுப்பிய கேள்விக்கு மொத்தம் 20,370 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் 3 ஆண்டு திமுக ஆட்சி சூப்பர் என 10.14% பேரும், பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி 7.52% பேரும், திமுக ஆட்சி மோசம் என 82.34% பேரும் வாக்களித்துள்ளனர். அது எப்படிதான் இந்த ஊபிஸ்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு உருட்டுறாங்கன்னு தெரியல. உண்மையிலே தெரியலங்க. இத மாதிரிலாம் முரட்டத்தனமா முட்டு கொடுக்கறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சோ அழகாங்க இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.